நம்மளுடைய ஓசூரில் ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகிறதோ அப்போதான் பல்வேறு தொழிற்சாலைகள் இந்த மாவட்டத்தில் வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் போதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் சிப்காட் கொண்டு வந்தார். அப்பலிருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு தொழிற்சாலைகள் நம்ம ஓசூருக்கு வந்து இன்றைக்கு ஓசூர் என்பது உலக அளவில் வளர்ச்சி பெறக்கூடிய நகரங்களில் 13வது இடத்தில் 13 நகரங்கள் இருக்கிறது. அந்த 13 நகரங்களில் ஓசூரும் ஒரு நகரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வளர்ச்சியான ஓசூர் நகரத்தில் இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகள் வருவதற்குண்டான முயற்சிகள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகிறார். கடந்த வாரம் கூட நம்மளுடைய ஓசூர் மாநகரத்துக்கு வருகை தந்து பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு இங்கே எல்காட்டினுடைய வளாகத்தில் ஒரு 1100 கோடி மதிப்பீட்டில் ஒரு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நட்டியும், அதே போல டெல்டால இன்னொரு யூனிட் புதிதாக தொடங்க வைக்குவதற்காக அந்த நிகழ்ச்சியிலையும், அதே போல ஓசூரில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி கிட்டத்தட்ட 24,000 கோடி முதலீட்டை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்னைக்கு பல்வேறு வளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓசூர் வளர்ச்சிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2,500 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கி பல்வேறு வளர்ச்சி பணிகள் இன்னைக்கு ஓசூரில் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வருகிறதோ அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அடிப்படை வசதிகள் மிகவும் அவசியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2,500 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஓசூரில் பாத்தாள சாக்கடை திட்டம் 582 கோடியில் இங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஓசூரில் மருத்துவமனை 100 கோடி செலவில் கட்டி கொண்டிருக்கிறோம். ஓசூரில் ஏற்கனவே நம்முடைய இன்றைய முதலமைச்சர் 2006-11 துணை முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஓசூரில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அந்த பேருந்து நிலையம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே கூட நுழைய முடியாது, அந்த அளவுக்கு பேருந்துகள் வந்து செல்ல கொண்டிருக்கிறது. ஆகவே அதை பார்த்த நானும் சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால்தான் இன்னைக்கு 50 கோடி மதிப்பீட்டில் மீண்டும் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை இன்னைக்கு கட்டி கொண்டிருக்கிறோம். அதே போல வணிக வளாகங்கள், அதே போல லைப்ரரி போன்ற பல்வேறு வளர்ச்சி பணிகள், எல்லா சாலைகளும் 2 வழிச்சாலைகள் எல்லாம் 4 வழிச்சாலைகளாக 600 கோடி செலவில் இன்னைக்கு சாலைகள் எல்லாம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இங்கே முதலீட்டாளர்கள் வந்து இங்கு முதலீடு செய்வதற்கு ஏராளமான முதலீட்டாளர்கள் இன்னைக்கு ஓசூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்டி, அதேபோல நம்ம குமார் சொன்னது மாதிரி இது திராவிட பாயிண்ட். இங்கே கர்நாடகா, ஆந்திரா 2-3 ஸ்டேட்டும் இணையக்கூடிய ஒரு இடம். இந்த இணையக்கூடிய இடத்துல எல்லா மொழியும் நாங்கள் பேசுகிறோம். கன்னடம் பேசுகிறோம், தெலுங்கு பேசுகிறோம், தமிழ் பேசுகிறோம், மலையாளம் பேசுகிறோம், ஹிந்தி பேசுகிறோம். எல்லா மொழியும் பேசக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளுடைய திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே வருங்காலத்தில் இன்னும் பல தொழிற்சாலைகளின் வந்து ஓசூர் இன்னும் பெரிய அளவில் வளரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வளர வளர நம்மளுடைய பகுதி இன்னும் வளரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய மேயர் சொன்னது போல இங்கே எத்தனை தொழிற்சாலைகள் இருந்தாலும் இங்கே பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக நீங்கள் தர வேண்டும். அப்படி தரும்போது தான் இந்த பகுதி நல்ல வளர்ச்சி அடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்து இந்த எக்ஸிபிஷன் திறந்து வைக்கிறதில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.